ஸோ இன்னைக்கு வந்து வீக் 3 இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீக் 3 வந்து எதை பேசிக்காக ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா நியூமெரிக்கல் டேட்டா. ஸோ வீக் 2ல வந்து நம்ம கேட்டகரிக்கல் டேட்டா பற்றி பார்த்தோம். இந்த வீக் 3ல வந்து நியூமெரிக்கல் டேட்டா பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நியூமெரிக்கல் டேட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்பர்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுவோம். அதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நியூமெரிக்கல் டேட்டா. ஸோ நியூமெரிக்கல் டேட்டாவில் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரீட், நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ். ஸோ டிஸ்கிரீட்னா இன்னைக்கு வந்து வீக் 3ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீக் 3 வந்து எதை பேசிக்காக ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா நியூமெரிக்கல் டேட்டா. ஸோ வீக் 2ல வந்து நம்ம கேட்டகரிக்கல் டேட்டா பற்றி பார்த்தோம். இந்த வீக் 3ல வந்து நியூமெரிக்கல் டேட்டா பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நியூமெரிக்கல் டேட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்பர்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுவோம். அதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நியூமெரிக்கல் டேட்டா. ஸோ நியூமெரிக்கல் டேட்டாவில் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரீட், நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ். ஸோ டிஸ்கிரீட்னா கவுண்டபுளாக ரெப்ரசன்ட் பண்ணுறது, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சோல்டு அதெல்லாம். ஸோ இதில் வந்து இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இது வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க ஒரு கம்பெனியில் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து அஞ்சு எம்ப்ளாயி பண்ணியிருக்காங்க, 2 ப்ராடக்ட் வந்து 7 எம்ப்ளாயி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம டிஸ்கிரீட்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா மெஷரபிளில் இருக்கிறது எல்லாமே. அதாவது நம்ம எதெல்லாம் மெஷர் பண்ணுவோமோ, ஜஸ்ட் கவுண்ட் பண்ணாமல் நம்ம நிறைய விஷயத்த ரியல் லைஃப்பில் மெஷர் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டினியூஸில் வரும். எக்ஸாம்பிளுக்கு சேலரி, வெயிட்டு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். வெயிட்டு, ஹைட்டு, டிஸ்டன்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து கண்டினியூஸ்குள்ளே வரும். ஸோ கண்டினியூஸ் டேட்டாவை நம்ம நிறைய வாட்டி வந்து ஒரு குரூப் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ். ஸோ இந்த கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்றது. ஸோ இங்கே வந்து மந்த்லி சேலரி வந்து இன் 1000ல் எவ்வளோ வாங்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ 35 to 45 பார்த்தீங்கன்னா 5 எம்ப்ளாயி வந்து வாங்குறாங்க, 35,000லேருந்து 45,000. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணி நம்ம காமிப்போம் கண்டினியூஸ் டேட்டாவை. ஸோ இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கேட்டகரிக்கல் வேரியபிளில் பார்த்துருப்போம் எப்படி வந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம்ல, அந்த டேட்டாவை எப்படி வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நியூமெரிக்கல் வேரியபிள்லையும் அதே தான். ஸோ இங்கேயும் ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சின்றது ஒரு ஈச் கேட்டகரி வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது, டிஸ்டிங்டா எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்றது தான். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த அன்குரூப்டு டேட்டாவாக இருக்குல்ல, ஸோ இந்த டேட்டாவை ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குரூப் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் அதை நம்ம ஈஸியாக வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படின்றத இங்கே வந்து 2 டேட்டா இருக்கும். ஒன்று டிஸ்கிரீட் டேட்டா, இன்னொன்று கண்டினியூஸ் டேட்டா. ஸோ டிஸ்கிரீட் டேட்டாக்கு எப்படி ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா டிஸ்டிங்க்ட் வேல்யூ வச்சு அதை செப்பரேட் கேட்டகரியாக வச்சுக்கணும். ஸோ கேட்டகரிகள் மாதிரி இங்கே வந்து நேம்ஸ் இருக்காது, லேபிள்ஸ் இருக்காது. இங்கே வந்து ஈச் கேட்டகரியுமே வந்து ஒரு நம்பரை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதனால இங்கே ஃப்ரீக்வன்சி டேபிள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டினியூஸ்க்கு நம்ம குரூப் பண்ணி போடுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து இதுதான் வந்து அன்குரூப்டு டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நம்ம வந்து இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ 1ன்ற கேட்டகரி வந்து 1, 2, 3, 4, 5. ஸோ 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சியில் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி 2 வந்து ஸோ 2 வந்து 1,
2 3 4 5 6 7. ஸோ 7 தடவை வந்திருக்கு. ஸோ அதை வந்து இங்கே ஃப்ரீக்வன்சியாக எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி அன்குரூப்டு டேட்டாவாக இருக்கிறத நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அப்போ தான் நம்மளால ஈஸியாக வந்து சார்ட்ஸாக விஷுவலைஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கப்புறமா நம்மளால ஈஸியாக சம்மரைஸும் பண்ண முடியும் டேட்டாவை. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம அன்குரூப்டு டேட்டாக்கு பார்த்துட்டோம். அதே மாதிரி அதாவது டிஸ்கிரீட் டேட்டாக்கு பார்த்துட்டோம். ஸோ இப்போ கண்டினியூஸ் டேட்டாக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். பட் இங்க என்ன பண்ணுவோம்னா நம்ம வேல்யூஸை குரூப் பண்ணிடுவோம். ஏன்னா இது கவுண்டபிள் கிடையாது. ஒரே வேல்யூக்குள்ளேயே நிறைய இருக்கும். நிறைய நமக்கு இருக்கிறதுனால நம்மளால குரூப் பண்ணாதான் வந்து அதை ஈஸியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ கண்டினியூஸ் டேட்டாவை ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணணும் கிளாஸ் இன்டர்வலா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது அந்த குரூப்ல லோயர் லிமிட் என்ன அப்பர் லிமிட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ எதுல இருந்து எதுக்குள்ள ஒரு குரூப் இருக்கணும். ஸோ இன்கேஸ் ஒரு 5 to 10 ஒரு கிளாஸ் மார்க் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் மார்க் வந்து 40 to 50க்குள்ள ஒரு ரேஞ்ச் வச்சுக்கிறது, 50 to 60 வச்சுக்கிறது, 60 to 70 வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் வித். ஸோ நம்ம வந்து எவ்வளோ அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வைக்க போறோம். ஸோ 10-10 நம்ம டிஃபரன்ஸ் வச்சுக்க போறோமா இல்லை 5-5 டிஃபரெண்ட் வைக்க போறோமா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் மார்க். அதாவது இது என்னன்னா ரெண்டுத்தையும் நீங்க ஆவரேஜ் பண்ணீங்கன்னா இந்த அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா கிடைக்கிறதா கிளாஸ் மார்க். ஸோ இது எக்ஸாம்பிளா பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு கண்டினியூஸ் டேட்டா இப்படி தான் இருக்கும். ஸோ கிளாஸ் இன்டர்வல் இருக்கும், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து 35 and 45ல லோயர் லிமிட் வந்து 35. ஸோ லெஃப்ட்ல இருக்கிறது தான் லோயர் லிமிட். அதே மாதிரி ரைட்ல இருக்கிறது அப்பர் லிமிட். ஸோ இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் வித். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ முக்கியமாக வந்து கிளாஸ் வித் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஈக்குவலா இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 35 to 45 இதுல வந்து 10 தான் இருக்கு. 45 to 50 10. ஸோ ஈக்குவலா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ சார்ட் வந்து இன்னும் நம்மளால ஈஸியா விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே அதுக்குள்ள வர ஃப்ரீக்வன்சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் மார்க். ஸோ கிளாஸ் மார்க்ன்றது மிட் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 35 + 45 டிவைடட் பை 2 ஆவரேஜ் பண்ணீங்கன்னா, அதாவது அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் மிட் பாயிண்ட். ஸோ அந்த மிட் பாயிண்ட் வந்து பின்னாடி வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஃப்ரீக்வன்சி டேபிளை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், ரெண்டுத்துக்குமே டிஸ்கிரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கும். ஸோ இங்க வந்து இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் நம்ம எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா முக்கியமா வந்து கிராஃபிக்கலா இதை சம்மரைஸ் பண்றதுக்கு தான். ஸோ நம்ம டிஸ்கிரீட்ல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பார் சார்ட் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிஸ்கிரீட். ஸோ இது வந்து டிஸ்கிரீட்டு. ஹிஸ்டோகிராம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், எப்படி வந்து கிளாஸ் இன்டர்வல்குள்ள நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு கிராஃப் காமிச்சோம்ல, அதுதான் வந்து ஹிஸ்டோகிராம். ஸோ இது வந்து கண்டினியூஸ். செகண்ட் இருக்க ஹிஸ்டோகிராம் வந்து நம்ம கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து இன்னொரு பிளாட் சிஸ்டம். இது வந்து புதுசா இருக்கும். இது என்னன்னா ஸ்டெம் லீஃப் பிளாட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கிளாஸ் மார்க்கோடைய டேட்டா. ஸோ இந்த டேட்டால வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை கொடுத்ததும் நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அசெண்டிங்ல. ஸோ இது ஆல்ரெடி அசெண்டிங்ல தான் இருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டெம் லீஃப் பிளாட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஜிட்டை வந்து சாரி டென்ஸ்ல இருக்குல்ல, இந்த டிஜிட்டை வந்து நம்ம வந்து ஸ்டெம்னும் இந்த ஒன்ஸ்ல இருக்கிறத வந்து லீஃப்னும் எடுத்துப்போம். ஸோ அதாவது 2ன்றது ஸ்டெம். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து 3 ஒரு ஸ்டெம். நெக்ஸ்ட்
4ன்றதும் ஒரு ஸ்டெம்மு, நெக்ஸ்ட் 5ன்றது ஒரு ஸ்டெம்மு, அப்புறம் 6. ஸோ இது வரைக்கும் தான் ஸ்டெம். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒன்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து லீஃபா எடுத்துக்கணும். ஸோ 3 இருக்கு, நெக்ஸ்ட் 2லயே வந்து 7 இருக்கு. ஸோ அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3ல வந்து 4 இருக்கு, நெக்ஸ்ட் 3ல வந்து எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் 4ல வந்து 5 இருக்கு, நெக்ஸ்ட் 6 இருக்கு, நெக்ஸ்ட் 5ல வந்து 3 இருக்கு, அகைன் 3 இருக்கு, சாரி ஃபர்ஸ்ட் 2 இருக்கு. ஸோ இதையும் அசெண்டிங்ல தான் எழுதணும். ஸோ 2 3 3. நெக்ஸ்ட் வந்து 8 இருக்கு, 6ல வந்து 1 இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டெம் லீஃப் பிளாட். அதாவது இங்க கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம இப்படி அரேஞ்ச் பண்றோம். ஸோ இது இன்னும் ஈஸியா ஒரு விஷுவலைசேஷனுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டேட்டாவை இப்படியும் நம்ம வந்து ஸ்டெம் லீஃபா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விஷுவல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெம் லீஃப் பிளாட். ஸோ இப்படிதான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூமரிக்கல் சம்மரிஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம கிராஃபிக்கல் சம்மரிஸ்லாம் பார்த்தாச்சு, ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னு பார்த்தாச்சு. ஸோ அப்படியே கேட்டகரிக்கல் வேரியபிள் என்ன பார்த்தோமோ அதே தான் நியூமரிக்கல் வேரியபிள்லையும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூமரிக்கல் வேரியபிள்ல இன்னும் அடிஷ்னலா நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்கிரிப்டிவ் மெஷர்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் மெஷர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ அகைன் கேட்டகரிக்கல் வேரியபிள்ல பார்த்ததே தான். பட் கேட்டகரிக்கல் வேரியபிள்ல நம்ம ரெண்டு தான் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா மீடியன் பார்த்தோம். இங்க வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியுன்றதுனால நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து மீன். ஸோ மீன்ன்றது ஆவரேஜ் பண்றது தான். ஸோ அரித்மெட்டிக் ஆவரேஜ் தான் மீன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மீடியன். மீடியன்ன்றது கேட்டகரிக்கல் வேரியபிளை பார்த்த மாதிரியே மிடில் வேல்யூ. நெக்ஸ்ட் மோடுன்றது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா இருக்கிறது. அதுக்கப்புறமா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் பார்ப்போம். அதுல ரேஞ்சு, வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன், பர்சன்டைல்ஸ் பார்ப்போம். அப்புறம் இன்டர்குவார்டைல் ரேஞ்ச் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து வீக் 3ல முக்கியமான கண்டென்ட். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மீன். ஸோ மீன்ல நம்ம அகெயின் டிஸ்கிரீட் டேட்டாக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மீனோடைய ஃபார்முலா ஒன்று இருக்கு. மீனை வந்து நம்ம எக்ஸ் பார்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால நம்ம இந்த சிக்மா எக்ஸ்ன்றது என்னன்னா இந்த மொத்த வேல்யூவையும் ஆட் பண்றது தான் சிக்மா எக்ஸ். ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்றோம். மொத்தத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்றது இந்த கவுண்ட் தான். ஸோ எவ்வளோ கவுண்ட் இருக்கோ, ஸோ இதில் வந்து 20 இருக்கும். 1 2 3 4. ஸோ இது மொத்தமே வந்து 20 டேட்டாஸ் இருக்கு. ஸோ அதுதான். ஸோ இதை இப்படி ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 1 + 5 + 5 + 5 ஸோ ஆன் அப்படியே பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் தான் நம்ம மீனுன்னு சொல்லுவோம். ஒரே நிமிஷம். ஸோ நான் சொன்ன மாதிரி மீன் வந்து இங்க வந்து சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ சிக்மா எக்ஸ்ன்றது இது எல்லாத்தையும் ஆட் பண்றது. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இங்க நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 20. ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரீட் டேட்டாக்கு இப்படிதான் மீன் கண்டுபிடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப்டு டேட்டா. ஸோ குரூப்டு டேட்டான்றது ஒன்றும் இல்லை, அங்க எப்படி வந்து நம்ம அன்குரூப்டா இருந்ததை அப்படியே அப்படியே பண்ணோம்ல, இங்க வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்றோம்னா ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிள் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். ஸோ எத்தனை தடவை வந்து அது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 5 வந்து 3 தடவை ரிப்பீட், 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கா. ஸோ இது அப்படியே எடுத்துக்காம 5ன்னு போட்டு பக்கத்துல ஃப்ரீக்வன்சி 4ன்னு போட்டுரும். ஸோ குரூப்டு டேட்டாக்கும் அன்குரூப்டு டேட்டாக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதை வந்து
குரூப்டு டேட்டாவை மாற்றும் போது நம்ம இன்னும் ஈஸியராக கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ குரூப்டு டேட்டாவிலையும் அதே விஷயம் தான் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதே தான் மீன் ஃபார்முலா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு, இங்க என்ன பண்ணுவோம்னா சிக்மா எஃப் இன்டூ எக்ஸ்ன்னு போட்டுப்போம். ஸோ இங்க வந்து சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப்னு போட்டுருவோம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் அன்குரூப்டுக்கும் குரூப்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். பட் நம்ம அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறத வித்தியாசமாக பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து எஃப்எக்ஸ் போட்டிங்கன்னா இப்போ 0 இன்டூ 8 வந்து 0ன்னு வரும், 5ன்னு வரும், அப்புறம் 2 வரும், அப்புறம் 3 வரும், அப்புறம் 20 வரும். ஸோ இது ஏன் நம்ம இன்டூ பண்ணுறோன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 0 வந்து 8 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ நம்ம 8 டைம்ஸ் 0வை ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா ஆவரேஜ் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணிகிட்டே வருவோம் எல்லாத்தையும். ஸோ 8 டைம்ஸ் 0 பண்ணுறதுக்கு நம்ம 8 இன்டூ 0 பண்ணுறோம். அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து 5 டைம்ஸ் வந்து 4 அப்பியர் ஆயிருக்கு. ஸோ 4 டைம்ஸ் நம்ம வந்து 5 டைம்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு பதிலாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம் 4 இன்ட்டு 5. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்மா எஃப்எக்ஸ் கிடைக்கும். ஸோ அதோட நம்ம வந்து டிவைடட் பை இந்த 20 போட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து குரூப்டு டேட்டாவில் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே வந்து மீன் வந்து கண்டினியூஸ் டேட்டாவில் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் மாறும். என்னன்னா கண்டினியூஸ் டேட்டாவில் நமக்கு மிட் பாயிண்ட் தெரியணும். ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து 35 to 45 இருக்கிறதுனால நம்ம அது எக்ஸாக்டாக ஒரு வேல்யூ இல்லாமல் நம்ம எப்படி வந்து எது ரிப்பீட் ஆச்சுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இங்கே தான் வந்து அந்த மிட் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணுவோம். 35 + 45 டிவைடட் பை 2. ஸோ மிட் பாயிண்ட் அப்படியே பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம். ஸோ இது வந்து 40 வரும், கரெக்டா? ஸோ 40, இங்கே 50 வரும், அதே மாதிரி இங்கே 60 வரும், இங்கே 70 வரும். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கே எஃப் இன்டூ எம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இப்போ எக்ஸாக்ட் வேல்யூவை நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ இதோட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து 200 வரும். ஸோ அதே மாதிரி இது 400 வரும். ஸோ இது வந்து 360 வரும். ஸோ அதே மாதிரி இது 70 வரும். ஸோ இப்போ இதோடைய டோட்டலை நம்ம எடுக்கிறது தான் வந்து ஆவரேஜ். ஸோ சிக்மா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எம் divided by again sigma f. ஸோ சிக்மா எஃப்ன்றது இந்த 20 தான். ஸோ அதை போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். டிவைடட் பை 20 போட்டோம்னா நமக்கு இந்த கண்டினியூஸ் டேட்டாவில் இப்படி தான் மீன் கண்டுபிடிப்போம். ஸோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் திருப்ப திருப்ப பண்ணுறோம். ஸோ எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மீனுன்றது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் வந்து கீழே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப முக்கியமானது. ஸோ மீனோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மீன் பற்றி நம்ம இப்போ ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா செட்டில் ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணோம்னா, இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு, நான் இப்போ தப்பா ஏதோ ஒரு அதில் தப்பாக ஒரு விஷயத்த கால்குலேட் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் வந்து நான்
தப்பா கொடுத்துருங்க. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின் தப்புன்றதுனால நான் இப்போ எல்லாருக்கும் மார்க் கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நான் வந்து இருக்க டேட்டா செட்ல எல்லாத்துலயுமே வந்து நான் ஒரு சர்டன் மார்க்கை ஆட் பண்ணணும். கரெக்டா? ஒரு அந்த கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க் அப்படின்னா, அந்த கொஸ்டினை வந்து நான் எடுக்கும் போதே தப்பா எடுத்ததுனால எல்லாருக்கும் நான் இப்போ அதை மார்க் கொடுக்கணும். ஸோ எல்லாருக்குமே நான் அந்த 5 மார்க் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த 5 மார்க் நான் எல்லா மார்க்லயுமே ஆட் பண்ணேன்னா மீன் என்ன ஆகும் அப்படின்றது தான் இங்க இருக்க ஃபேக்டரி. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் டேட்டா செட்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணனா எல்லாத்துக்குமே, நான் இப்போ சொன்னேன்ல எல்லார் மார்க்லயுமே ஒரு 5 மார்க் ஆட் பண்ணனா எனக்கு மீனா கிடைக்க போற, அதாவது ஆவரேஜா கிடைக்க போற அதுவுமே வந்து அந்த கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நம்ம எல்லாத்துலயுமே ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஆட் பண்ணோம்னா டேட்டா செட்ல நமக்கு மீனுமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம்னா, ஸோ இது எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்திங் வந்து நீங்க ஒரு 100க்கு நீங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. பட் அது ஒரு 50க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்க அதை வந்து அதை வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி டவுன் பண்ணலாம். கரெக்டா? ஸோ 100ல இருந்து 50%க்கு கம்மி பண்ணலாம் மார்க்கை. ஸோ அப்படி கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா மீனுமே வந்து அதோட மல்டிப்ளை ஆகும். ஸோ இது எப்படி ஆகும்னா, இப்போ வந்து ஓல்டா ஒரு மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் பார்னு ஒரு மீன் இருக்கு. ஸோ அந்த மீன் என்னன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண வேல்யூ தான் அதோடைய வேல்யூ. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணதான் அந்த வேல்யூ டிவைடட் பை n. ஸோ இப்போ வந்து இன்னொரு இப்போ புதுசா இருக்க மீன்ல நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாத்துக்கூடயுமே வந்து, அதாவது ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கூடயுமே வந்து நம்ம ஆட் பண்றோம். அதாவது x1 இன்டூ சி பிளஸ் x2 இன்டூ சி. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எவ்வளோ அப்சர்வேஷன் இருக்கோ அது எல்லாத்துக்கூடயும் நம்ம சி ஆட் பண்றோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா சி ஃபேக்டர் அவுட் ஆயிடும். சி ஃபேக்டர் அவுட் ஆயிட்டு திரும்பியும் சிக்மா எக்ஸ் தான் வரும். ஸோ சிக்மா எக்ஸ் டிவைடட் பை n தான் வரும். ஸோ அப்போ என்னன்னா அதே மீன் தான் இங்க இருக்க மீன். சாரி, ஸோ இங்க இருக்க அதே மீன் தான், பட் சி வந்து ஃபேக்டர் அவுட் ஆகி மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாத்துக்கூடயுமே நம்ம வந்து மீன் மல்டிப்ளை பண்ணோம்னா எல்லா டேட்டாலையும் நமக்கு திரும்ப அந்த புது டேட்டால இருக்கக்கூடிய மீனும் கடைசியா வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து டோட்டல் ஓல்டு மீன் இன்டூ அந்த கான்ஸ்டன்ட் தான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா மீன் இஸ் சென்சிட்டிவ். ஸோ நான் இது ஆல்ரெடி வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டால வந்து மீன் பார்த்தீங்கன்னா 15.33 வருது. ஸோ இதே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். 12, 14, 15, 16, 17 இருக்கு. இங்கேயும் 12, 14, 15, 16, 17 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒன்று தான், ஒன்று தான் மாறி இருக்கு, 80ன்ற ஒரு வேல்யூ. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து 25 போகுது. ஆனா ஒரே ஒரு வேல்யூ தான் நமக்கு மாறி இருக்கு. பெருசா எதுவுமே மாறல. ரெண்டு டேட்டாவும் சிமிலர், வெறும் ஒரே ஒரு வேல்யூ தான் மாறி இருக்கு. ஸோ இங்க இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா மீன் வந்து அவுட்லேயர்ஸால பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். அவுட்லேயர்ஸ்னா என்னன்னா ஒரு ஒரு டேட்டால சம்மந்தமே இல்லாம திடீர்னு ஒரு பெரிய வேல்யூவோ இல்ல ரொம்ப கம்மியான வேல்யூவோ ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா தெரியறது தான் அவுட்லேயர்ஸ். ஸோ இங்க பாருங்களேன், எல்லா வேல்யூவுமே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் 80ன்றது எக்ஸ்ட்ரீமா போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதை தான் அவுட்லேயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அவுட்லேயர்ஸ்லாம் உள்ள இருக்கும்போது மீனால வந்து கரெக்டான ஆவரேஜை சொல்ல முடியாது. ஸோ ஆவரேஜ்ன்றது என்னன்னா ஒரு சென்ட்ரலா ஒரு டேட்டாக்குள்ள சென்டரா என்ன இருக்கு அப்படின்றது தான். ஸோ அந்த டேட்டாவை பார்க்கும்போது எந்த வேல்யூ வந்து சென்டர்ல இருக்குதுன்னு சொல்றாங்களோ அதுதான் ஆவரேஜ்.
இங்க பாத்தீங்கன்னா இது பார்க்கும்போது ஓகே 12 14 16 17 15 இருக்கு. ஸோ அப்போ 15 16க்கு நடுவுல தான் ஒரு வேல்யூ தான் இதுக்கு சென்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த 80ஆல இங்க என்ன ஆச்சுன்னா அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 25க்கு போயிடுச்சு. ஸோ இது என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மீன்ன்றது அவுட்லேயர்ஸால அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம மீன் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மீடியன். ஸோ மீடியன் வந்து ஒரு டேட்டா செட்டை எக்ஸாக்டா ரெண்டா டிவைட் பண்ணும். அதாவது மேல இருக்க 50% மேல இருக்கும், கீழே 50% இருக்கும். மிடில் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான் மீடியனுடைய முக்கியமான ஜாப். ஸோ ஃபர்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே. ஸோ ஸ்டெப் 2 வந்து இப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் மீன்ஸ் n. n வந்து ஆடா இருந்துச்சுன்னா மீடியன் வேல்யூ வந்து n பிளஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ இதோடைய பொசிஷனை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதை வேல்யூவா எடுத்துடக்கூடாது. இதை பண்ணிட்டு இதுல வர பொசிஷனை தான் நம்ம வேல்யூவா சொல்லணும். ஸோ எக்ஸாம்பிள்ல புரியும். ஸோ இதே வந்து ஈவனா இருந்துச்சுன்னா இப்போ வந்து n/2 n வந்து ஈவனா இருந்துச்சுன்னா n/2 ஒரு வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடைக்கும். அகைன் கேட்டகரிக்கல் வேரியபிள்ல பார்த்த மாதிரியே நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும் ஈவனா இருந்துச்சுன்னா. ஸோ அங்க வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள்ல ரெண்டு வேல்யூ கிடைச்சதுன்னா நம்மளால வந்து அதை அடிஷன் பண்ண முடியாது, ஏன்னா அது கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரியை நம்ம மர்ஜ் பண்ண முடியாது. பட் இங்க இருக்கிறது நம்பர்ஸ்ன்றதுனால இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்றது தான் ஈவன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஈவனா இருந்தா நம்ம பண்ண வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மார்க் டேட்டாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மார்க் டேட்டா, அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்தது. ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அசெண்டிங்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 7 1 2 3 4 5 6 7. ஸோ 7 தான் வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ 7ன்றது ஆட். ஸோ ஆட்னா நம்ம என்ன பண்ணணும், n பிளஸ் 1 டிவைடட் பை 2 வேல்யூ. ஸோ nன்றது 7. ஸோ 7 பிளஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ இது என்ன வரும்னா ஃபோர்த் வேல்யூ தான் மீடியன். கரெக்டா? ஸோ ஃபோர்த் வேல்யூ இதுல இங்க என்ன இருக்கு, 1 2 3 4. ஸோ மீடியன் வந்து 55 தான். ஸோ அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஸோ அது ஃபோர்த் வேல்யூ என்னன்னா 55. ஸோ மீடியன்ன்றது 55. ஸோ இப்படிதான் வந்து மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ ஈவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அகெயின் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இருக்கிறது வந்து ஈவன். ஸோ ஈவன்ன்றதுனால நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். n/2 ஒன்று கிடைக்கும், n/2 பிளஸ் 1 ஒன்று கிடைக்கும். ஸோ எப்பவுமே ஈவன்ல ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஸோ 6 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 3 கிடைக்கும். அதே 3 பிளஸ் 1 4 கிடைக்கும். ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஸோ இது ஆன்சர்னு நினைச்சு எழுதிடாதீங்க. இது வந்து பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ தேர்ட் பொசிஷன் இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49. ஸோ ஃபோர்த் பொசிஷன் வந்து 55. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்றது தான் மீடியனுடைய வேல்யூ. 49 பிளஸ் 55 டிவைடட் பை 2. ஸோ இதுதான் வந்து மீடியனுடைய வேல்யூ. ஸோ மீடியன் வந்து இப்படி ஆவரேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீடியன் வந்து 52 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ மீடியன் பார்த்தோமா, இப்போ மீடியனுக்கும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம்.
ஸோ மீடியன்லயும் நம்ம அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம்னா நம்ம மீனுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் நடக்கும். ஸோ அகெயின் எல்லா வேல்யூலையும் நீங்க கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணீங்கன்னா மீடியனும் சேஞ்ச் ஆகும். ஸோ மீடியன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க ஓல்டு மீடியனோட அந்த புதுசா நம்ம என்ன ஆட் பண்றோமோ அந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம்னா அதுதான் நியூ மீடியன். ஸோ அகெயின் மீடியன்ல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கான்ஸ்டன்ட்டை திரும்பியும் ஓல்டு மீடியன் இன்டூ சி. ஸோ மீனுக்கு என்ன நடந்துச்சோ மீடியனுக்கும் அதே தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து முக்கியமான விஷயம். ஸோ மீ அவுட்லேயர்ஸ் வந்து மீடியனை அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு எப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வழியா பார்ப்போம். ஸோ அகைன் அதே டேட்டா தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா மீடியனுன்றது ஸோ 1 2 3 4 5 6 ஸோ ஈவன்ன்றதுனால நமக்கு மீடியன் வந்து 2 வேல்யூ கிடைக்கும். அதை ஆவரேஜ் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் பண்ணால் 15.5 வருது. ஸோ அகெயின் இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா திரும்பியும் நம்ம வந்து மிடில் வேல்யூவை ஃபைன் பண்ணுவோம். ஸோ மிடில் வேல்யூவை ஃபைன் பண்ணும்போது நமக்கு அகெயின் மீடியன் வந்து 15.5 தான் வரும். அப்போ இந்த அவுட்லேயர் வந்து மீடியனை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் வருது. ஸோ இதனால தான் வந்து மீனை விட மீடியன் வந்து பெட்டர். ஸோ நம்ம பெருசா வந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம சென்ட்ரல் டெண்டன்சி கண்டுபிடிக்கிறோம்னா மீனை விட மீடியனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்னும் நமக்கு ஆன்சர் வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா வரும். ஸோ அதனால மீடியன் வந்து பெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசன் என்னன்னா அவுட்லேயர்ஸ் வந்து மீடியனை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோட் அகெயின் கேட்டகரிக்கல் வேரியபிளை பார்த்தா அதே விஷயம் தான். ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டடா எந்த கேட்டகரி மீன்ஸ் எந்த நியூமரிக்கல் வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகுதோ அதை தான் வந்து மோடுன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நமக்கு எது வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ 2 தான் அதிகமாக ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 ஸோ 2 தான் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ மோட் வந்து 2. ஸோ ஃப்ரீக்வன்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 7 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து 7 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து மோட். ஸோ 2 தான் மோட். ஸோ மோட் வந்து 2 கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மோட் வந்து கொஞ்சம் ஈஸியராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இப்போ அதே மாதிரி மீடியனுக்கு பார்த்தா மாதிரி மோடுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ திரும்பியும் நம்ம மோட்ல வந்து கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணோம்னா அகெயின் மோடுமே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சென்ட்ரல் டெண்டன்சி எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணாலும் சரி கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் சரி அது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா திரும்ப அதுவுமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது முக்கியமான விஷயம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஸோ இது வரைக்கும் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பார்த்தோம். இப்போ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் எதுக்கு தேவை அப்படின்னா ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டேட்டா வச்சு காட்டுறேன். இதை ஃபர்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து ஒரு கிளாஸ் மார்க்கு தான் டேட்டாவை எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்து மீன் வந்து 50 இருக்கு, மீடியனும் 15 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட் பாருங்க 10 30 50 50 70 90. ஸோ இதுலயுமே வந்து மீன் 50 இருக்கு, மீடியனும் 50 இருக்கு. ஸோ ஆனா இந்த ரெண்டு டேட்டா செட்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கு, அதாவது ரொம்ப கிட்ட இருக்கு. 48 49 50 51 52 50 51 52. ஸோ இந்த மீனுக்குள்ளேயே எல்லா டேட்டாவும் ரொம்ப ஒரு மாதிரி டைட்டா இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த மீனை சுத்தி டேட்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. 10ல இருந்து 90 வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பட் இங்க ஸ்ப்ரெட்னஸே இல்லை, ரொம்ப டைட்டா க்ளோஸ்டா இருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து கிரிக்கெட்ல வந்து ஒரு 2 பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேட்ஸ்மேனோடைய ஆவரேஜ் வந்து மீன் வந்து 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 அவரு
ஆவரேஜா 50 ரன் ஸ்கோர் பண்ணுவாரு அப்படின்றோம் அப்படின்னா, இன்னொரு பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டு அவருமே வந்து ஆவரேஜா வந்து 50 ஸ்கோர் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 பேருமே ஆவரேஜா 50 ஸ்கோர் பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேர்ல யார் நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இன்னும் இன்னும் அவங்கள எப்படி பெட்டரா சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்போஷன் தான். ஸோ ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவங்க ஆடின எல்லா இன்னிங்ஸ்லயுமே வந்து 30, 35, 40, 50, 55 அப்படின்னு இருந்திருப்பாங்க. ரேரா எப்பயாச்சும் 0ல அவுட் ஆயிருப்பாங்க. ஆனா மோஸ்டா வந்து 30 டு 55 அதுக்குள்ள இருப்பாங்க. இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து இன்கேஸ் அவங்க வந்து 10ல இருந்து 80 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அவங்களுடைய இன்னிங் ஸ்கோர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. 2 பேருமே வந்து ஒரே மாதிரி பேட்ஸ்மேன் கிடையாது. ஸோ அவர் வந்து ரெகுலரா போனாலுமே வந்து ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பட் இவர் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்காரு. ஸோ புரியுதுல்ல? ஸோ எல்லா விதமான ஸ்கோர்ஸுமே இவர்கிட்ட இருக்கு. ஸோ அதுல ஆவரேஜ் பண்ணும்போது மேபி ஒரே மாதிரி வேல்யூ கிடைக்கலாம். பட் 2 பேருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து மீன் மீடியன் மோட் தவிர இந்த டிஸ்பர்ஷனை படிக்கிறது மூலயமா டேட்டாவுடைய ஷேப்பை நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியா பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ அந்த டேட்டால எவ்வளோ ஸ்ப்ரெட்னஸ் இருக்கு, அந்த டேட்டால எவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்ல கிளஸ்டர்ட் ஆயிருக்கா எப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்கு தான் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் படிக்கிறோம். ஸோ அதுதான் அதுதான் வந்து கீழே வந்து எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் என்னன்னா எல்லா டேட்டாவுக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கும். டேட்டான்னு நான் சொல்றது ஒரு வேரியபிளை சொல்றேன். ஸோ ஒரு நியூமரிக்கல் வேரியபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்டார்ட்ல ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும், மேக்சிமமா ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை சொல்றது தான் ரேஞ்ச். ஸோ ரேஞ்சுன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதுல இருந்து இவ்வளவு தூரம் அதுதான் ரேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம்ல. நம்ம யூஸ் பண்ணும் போதே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதே ரேஞ்சோட மீனிங்கே அதுதான். ஸோ அப்போ ரேஞ்சுன்றது வந்து அந்த ஹையஸ்ட் வேல்யூக்கும் லோயஸ்ட் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். ஸோ அகெயின் ரேஞ்சுன்றது வந்து அவுட்லேயர்ஸுக்கு சென்சிட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட் இருக்கு. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 50. ஸோ இது அசெண்டிங்கில் இருக்கிறதுனால ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ லோயஸ்ட் வந்து 35. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த டேட்டா செட்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, இல்லை இந்த டேட்டா செட்டில் எவ்வளோ விதமான டேட்டாஸ் இருக்குன்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு 25 டிஃப்ரென்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அகெயின் ரேஞ்சை வந்து அவுட்லேயர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். மீன் எப்படி வந்து அவுட்லேயர்ஸ் அஃபெக்ட் பண்ணுமோ ரேஞ்சும் அதே மாதிரி தான். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டுமே ஒரே டேட்டா தான். அகெயின் பாருங்க 56 வரைக்கும் ரெண்டுமே ஒரே டேட்டா தான். ஸோ இங்கே 98 அவுட்லேயர்ஸ் வந்துருச்சா. ஸோ இந்த அவுட்லேயர்ஸால எவ்வளோ தூரம் ரேஞ்ச் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க. ஸோ அப்போ அவுட்லேயர்ஸால ரேஞ்சும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இங்க அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ இதுதான் கரெக்டான டிஃபரன்ஸ். ஸோ 25ன்றது தான் இந்த டேட்டாக்கு உள்ள டிஃபரன்ஸ். பட் இந்த 98ஆல பார்த்தீங்கன்னா 63ன்றாங்க. பட் 35, 42, 48, 50 இப்போ நம்ம இது கொஞ்சம் சின்ன டேட்டான்றதுனால கண்ணால பார்த்தே நம்மளால சொல்லிட முடியும். பட் பெரிய டேட்டாஸ்ல அப்படி பண்ண முடியாது. ஸோ ரேஞ்ச் வந்து அவுட்லேயர்ஸால அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இதுல என்னன்னா வேரியன்ஸ் என்ன சொல்லுவோம்னா மீன்ல இருந்து ஒரு டேட்டாவும், அதாவது நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம்ல அந்த டேட்டால இருந்து ஒரு டேட்டாவும் எவ்வளவு தூரம் டிவியேட் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் வேரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ்ன்றது அதான் ஆவரேஜ் ஸ்கொயர்டு டிவியேஷன் ஃப்ரம் த மீன். ஸோ மீன் இருக்குன்னா அந்த மீனை சுத்தி டேட்டாஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த மீன் பக்கத்துல இருக்கா இல்ல ஸ்ப்ரெட் ஆகியிருக்கா. ஸோ விஷுவலா இப்படி மனசுல வச்சுக்கோங்க. ஸோ வேரியன்ஸ்ல ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து சாம்பிள் வேரியன்ஸ், இன்னொன்று பாப்புலேஷன் வேரியன்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. சாம்பிள் வேரியன்ஸ்னா நம்ம n-1 போடுவோம்.
ஸோ அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒன்னுன்றது ஹோல் பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சாம்பிள் எடுக்கிறதுனால அந்த எண்லேருந்து அந்த ஒன்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது டீட்டெயிலாக வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி படிக்கும்போது படிப்பீங்க. ஸோ பாப்புலேஷன்றது மொத்த டேட்டாவை எடுக்கிறதுனால நம்ம வந்து என் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸில் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து சாம்பிள் வேரியன்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். பட் அவங்களே கொஷினில் மென்ஷன் பண்ணிடுவாங்க, பாப்புலேஷன் வேரியன்ஸ் யூஸ் பண்ணணுமா இல்லை சாம்பிள் வேரியன்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 ஃபார்முலாஸையும் நீங்கள் தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது வேரியன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா நம்பர் ஆஃப் கால்ஸ் அட்டன் பை எம்ப்ளாயிஸ். ஒரு எம்ப்ளாயி வந்து எவ்வளோ கால் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஒரு டேல அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா. ஸோ இதுதான் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்குவன்சியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃப்ரீக்குவன்சி அகெயின் ரிப்பீட் ஆகிறது தான் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ 18 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 2ன்னு போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃப்ரீக்குவன்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வேரியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது மீன். ஸோ மீன் இங்கே இருக்கும். ஸோ மீன் வந்து இந்த டேட்டாக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ மீன்ன்றது சிக்மா எக்ஸ் இல்லை சிக்மா எஃப்எக்ஸ், பிகாஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப். ஸோ இது போட்டிங்கன்னா நமக்கு மீன் கிடச்சிரும். ஸோ மீன்ன்றது 20. ஸோ இந்த மீன் கிடச்சதுக்கு அப்புறமா வேரியன்ஸோட ஃபார்முலா, சாம்பிள் வேரியன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அதாவது மீனோட ஒரு டேட்டாவும் ஒரு டேட்டா பாயிண்ட்டும் எவ்வளோ டீவியேட் ஆயிருக்குன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ ஒரு வேல்யூவும் எவ்வளோ டீவியேஷன் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ 18 மைனஸ் 20 போட்டோம்னா நமக்கு -2 வரும். அதே மாதிரி 19 மைனஸ் 20 போட்டோம்னா -1 வரும். ஸோ இதே மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த காலம்ல இருக்கிறது. ஸோ இதை ஏன் நம்ம ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா, சப்போஸ் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு மைனஸ் இருக்கு. ஸோ இந்த மைனஸோட நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து கரெக்டா இல்லாம போயிடும். ஸோ நமக்கு வந்து சம் தேவைன்றதுனால நம்ம அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்கொயர் இதுக்காக தான் பண்றோம். ஸோ இது ஸ்கொயர்ன்றது 2 × 2 பண்ணீங்கன்னா 4. அப்படியே இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த காலம்ல இருக்கிறது கிடைக்கும். ஸோ இந்த காலம்ல இருக்கிறது கிடைக்கும். ஸோ இந்த காலம்ல இருக்கிறது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சியை அப்புறமா வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சின்றது ஒன்றும் இல்லை, 18 + 18. ஸோ அதை தான் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியா 2ன்னு போட்டிருக்கோம். அப்போ 18 + 18 போடுறதுக்கு பதிலாக 2 × 18 போட்டால் நமக்கு வந்து தட் மீன்ஸ் 2 × நமக்கு என்ன டீவியேஷன் கிடைச்சிருக்கோ அது போட்டால் நமக்கு இது கிடைச்சிரும். ஸோ அதுதான் ஃப்ரீக்வன்சி இன்டூ இந்த ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கொயர் பண்ணியிருக்கோம்ல அதை போடணும். அதை போட்டால் நமக்கு இந்த காலம் கிடைச்சிடும். ஸோ இந்த காலமை தான் நம்ம சம் பண்ணணும். ஸோ இந்த காலம் தான் வந்து சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ஐ வரும். ஸோ ஐ டு என். ஸோ ஐ டு என். ஸோ இதுதான் வந்து நியூமரேட்டருடைய வேல்யூ. ஸோ அகெயின் வந்து இப்போ நமக்கு வந்து டிவைடட் பை n-1 இருக்கா. ஸோ n-1ன்றது நமக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ 10 - 1 போட்டிங்கன்னா 9 வரும். ஸோ இங்கே போட்டிங்க, இங்கே வந்து 24/9ன்னு வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்கே 24/9ன்னு இருக்கா. ஸோ அதுதான் வந்து சாம்பிள் வேரியன்ஸ். ஸோ இங்கிருந்து வேரியன்ஸ் நம்ம இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு வேரியன்ஸ் வந்து 2.67 கிடைக்குது.
ஸோ இதுதான் வந்து வேரியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வழியா வேரியன்ஸ் பார்த்தோம். ஸோ வேரியன்ஸை இன்னும் நீங்க நிறைய சம்ம ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். ஸோ அது ஃபார்முலா தான். அது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி வேரியன்ஸ் மீன் மீடியன் மோட்ல பார்த்த மாதிரி வேரியன்ஸ்க்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பட் இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஓல்டு வேரியன்ஸ். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம்னா அதுவும் ஆட் ஆகும் அப்படின்னு தான் பார்த்தோம். பட் இங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகாம நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோமோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் அதே வேரியன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இருக்கா. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்ல இங்க தான் வந்து ஆட் பண்ண சொல்றாங்க கான்ஸ்டன்ட்டை. கரெக்டா. ஸோ நம்ம புதுசா ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஓல்டு மீன்லையும் புதுசா ஒரு மீன்லையும் நம்ம புதுசா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இங்க போட்டு காட்டுறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் கான்ஸ்டன்ட் மைனஸ் எக்ஸ் பார் பிளஸ் கான்ஸ்டன்ட்னு வரும். பிகாஸ் மீனுமே வந்து நம்ம ஆட் பண்ணும்போது மீனுமே வந்து இங்க சி ஆட் ஆகி எவ்வளவு வேல்யூவோ அது வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த சியும் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த சியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அகெயின் நமக்கு என்ன வருதுன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் வருது. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வர்றதுனால நமக்கு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு நியூ வேரியன்ஸ் வந்து ஓல்டு வேரியன்ஸாவே தான் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணா வேரியன்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதை கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி திரும்ப அங்கே போயிட்டு வந்துருவோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா புதுசா வந்து சியை வந்து கொண்டு வருவோம். கரெக்டா. ஸோ சி இன்டூ ஸோ சி வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ சி இன்டூ எக்ஸ்ன்னு போட்டிருப்போம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்ன்னு போட்டிருப்போம். கரெக்டா. ஸோ இதுலயும் சி இருக்கும் அண்ட் இதுலயுமே சி இருக்கும். ஸோ இந்த சி வந்து காமனா வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்ன்னு வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வந்துருச்சுன்னா இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ இதையும் ஸ்கொயர் பண்ணுவோம் இதையும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ என்ன ஆகும்னா வேரியன்ஸ் வந்து சி ஸ்கொயர் இன்டூ ஸோ இது வந்து அப்படியே எண் வந்துடும் இங்க. ஸோ அப்படி வந்ததுனால இது ஒன்றும் இல்லை. இது அகைன் ஓல்டு வேரியன்ஸ் தான் இது. ஸோ சி இன்டூ ஓல்டு வேரியன்ஸ். ஸோ அதுதான் வந்து என்ன ஆகும்னா நியூ வேரியன்ஸ் வந்து ஸ்கொயர் ஆகும். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ஆகும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஓல்டு வேரியன்ஸோட ஸ்கொயர் ஆகும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ என்னன்னா வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல இப்போ அதையே வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணா கிடைக்கிறது தான் வேரியன்ஸ். ஸோ எதுக்காக ஸ்கொயர் ரூட் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து எதுக்கு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இங்க வந்தோம்னா புரியும். எதுக்கு நம்ம இங்க ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னாலே இங்க மைனஸ் இருக்கு. ஸோ ஈச் மைனஸ் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா இங்க வேல்யூஸ் கரெக்டா வராது. ஸோ அதனால நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி மைனஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மைனஸ் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டலா வர வேல்யூ வந்து நமக்கு இதுவுமே ஸ்கொயர்ல தான் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. ஸோ இந்த 2.67 ஸ்கொயர்ல கிடைக்குது. ஸோ இதை மெஷர்மெண்ட்டா யோசிச்சு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த எஃப்ன்றது பர் டே இல்லையா. பர் டேன்றது தான் இதோடைய மெஷர்மெண்ட். ஸோ இந்த பர் டேக்கு தான் நமக்கு வேல்யூ கிடைக்கணும். பட் இங்க கிடைக்கிறது என்னன்னா பர் டே ஸ்கொயர். ஸோ இது கொஞ்சம்
கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. பட் பர் டேவை விட்டுருங்க. இப்போ ஒரு மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிலோகிராமோ இல்லை ஒரு வெயிட்டை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் பண்ணி நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து ஸ்கொயர்னால கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால நமக்கு ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கணும்னா அங்கதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ன்றது நம்ம என்ன யூனிட்ஸ்ல நம்ம ஒரு டேட்டா வச்சிருக்கோமோ அதே யூனிட்ஸ்க்கே ஆன்சரை தரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1.63 வந்திருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுதான் வந்து டீவியேஷனுடைய வேல்யூ. ஸோ ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1.67 தான் வந்து இதுக்கான டீவியேஷன்ஸா இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை பார்க்கும்போது லைட்டா புரியுதுல்ல. ஸோ ஒன்றுத்துக்கும் நடுவுல இல்ல மீனோடைய மீன் இதுதான் மீன். ஸோ இந்த மீனுக்கு எவ்வளோ டீவியேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 1.7 அப்படிதான் இருக்கு. பிகாஸ் எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்கு டேட்டா. ஸோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டா சொல்லுது. ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய முக்கியமான வேலை. ஸோ அகெயின் இதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம்னா வேரியன்ஸ் மாதிரியே இங்கேயும் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஏன்னா வேரியன்ஸ் தான் இதுவுமே. ஸோ வேரியன்ஸை ஸ்கொயர் ரூட் பண்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அதனால இதுல மாறாது. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து இதை தான் ஸ்கொயர் பண்றோம் கரெக்டா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் பார் டிவைடட் பை த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நம்ம இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் பண்றோம். ஸோ நம்ம வேரியன்ஸ்ல என்ன பார்த்தோம்னா ஸ்கொயர் ஆகும்னு பார்த்தோம் கரெக்டா. ஸோ இதுக்குமே வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து இது கேன்சல் ஆயிடும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா சி இன்டூ ரூட் ஆஃப் இது என்னன்னா வேர். ஸோ வேரியன்ஸ் தான். ஸோ நம்ம கிடைக்கிற வேரியன்ஸோட சியை இன்டூ பண்றது தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன்ல இது எல்லாமே வந்து ஒரு டேபிள் மாதிரி இங்க காமிச்சிருக்கேன். ஸோ இது என்னன்னா கான்ஸ்டன்ட் ஆட் பண்றதுனாலையும் கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்றதுனாலையும் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த டேபிள் சொல்லுது. ஸோ மீனுக்கு பார்த்தீங்கன்னா மீன் மீடியன் மோன் எல்லாமே வந்து நீங்க ஒரு டேட்டா செட்ல ஒரு கான்ஸ்டன்ட்டை எல்லாத்துலயும் ஆட் பண்ணீங்கன்னா ஆட் ஆகும். கடைசியா வர மீனுமே வந்து அந்த கான்ஸ்டன்டோட ஆட் ஆகும். ஸோ நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். எல்லா டேட்டா செட்லயும் ஒரு மீன் வேல்யூ ஆட் ஆயிருக்குன்னு சொல்றாங்கன்னா நீங்க ஓல்டா ஒரு மீன் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல அந்த மீனோட அந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணா போதும் நமக்கு புதுசா இருக்க மீன் கிடைச்சிரும். ஸோ அதுதான் அந்த ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற மீன். ஸோ இதை நீங்களே வந்து ஃபுல்லா ஒரு டேட்டாவை எடுத்து அதுல எல்லாத்துலயும் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிட்டு திரும்ப புதுசா கண்டுபிடிச்சு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த ஓல்டு மீனோட இந்த சியை மட்டும் ஆட் பண்ணி பாருங்க. ரெண்டுமே ஒரே வேல்யூவா வரும். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ அதே தான் மல்டிப்ளை பண்ணாலும் மல்டிப்ளை ஆகும் அப்படின்றாங்க. ஸோ மீடியனுக்கும் அதே தான் மோடுக்கும் அதே தான். பட் வேரியன்ஸ்ல ஆட் பண்ணீங்கன்னா ஆட் ஆகாது. பிகாஸ் சி அந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். சி அண்ட் சி அங்க போகும்போது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அதே மல்டிப்ளை பண்ணும்போது சி ஸ்கொயர் ஆயிடும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்கொயர் பண்றோம் அதனால. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல அதே மாதிரி ஆட் பண்ணா சேஞ்ச் ஆகாது. மல்டிப்ளை பண்ணா நம்ம ஸ்கொயர் ரூட் பண்றதுனால ஒரு சி கேன்சல் ஆயிடும். ஸோ வெறும் சி மட்டும் மல்டிப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியும் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்போஷனும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்சன்டைல். ஸோ பெர்சன்டைல்ன்றது என்னன்னா பெர்சன்டைல்ன்றது நீ ஒரு டேட்டால ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். ஸோ பெர்சன்டேஜுக்கும் பெர்சன்டைலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ பெர்சன்டேஜ் வந்து பொசிஷனை சொல்லாது. ஸோ அது ஓல்ட் டேட்டாவை எடுத்துக்காது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 93ன்னு சொல்லுவீங்க.
ஸோ ஒரு 93 சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த 93 சொல்றதுனால நீங்க வந்து எந்த பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்றது தெரியாது. புரியுதுங்களா? ஸோ அது ஒரு நல்ல மார்க் அவ்வளவுதான் தெரியும். பட் இதே வந்து பெர்சன்டைல்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நடக்கும். அதுல வந்து பெர்சன்டைல் கேட்பாங்க. ஸோ நீங்க அதுல 95 சொன்னீங்கன்னா நீங்க வந்து நீங்க வந்து 5% தான் உங்களை விட முன்னாடி இருக்காங்க கொஞ்சம் பேர். நீங்க 95% ஆளுக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்க. ஸோ அப்போ அது இன்னும் வேல்யூ. ஸோ உங்களுக்கு புரியுதுல, ஒரு பெர்சன்டைல்ன்றது மொத்த டேட்டால உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்க 95% அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை விட 5% தான் 5% பீப்புள் தான் உங்களை விட முன்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். பட் நீங்க பெர்சன்டேஜா சொன்னீங்கன்னா அப்படி அர்த்தம் கிடையாது. பிகாஸ் அது வந்து பொசிஷனை சொல்லாது. ஸோ பெர்சன்டைல் இதுதான் சொல்லும். ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க, அப்ப நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்றத பெர்சன்டைல் சொல்லுது. ஸோ பெர்சன்டைலுக்கு நிறைய வே ஆஃப் கால்குலேஷன் இருக்கு. பட் இங்க லெக்சர்ல என்ன சொல்றாங்கன்னா n into p. ஸோ அகைன் என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ பின்றது தான் பெர்சன்டேஜ். ஸோ இந்த பின்றது அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ பின்றது 10% ஆர் 10% இல்லைனா 25% சம்திங் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து பெர்சன்டைல்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும்னா 10%னா நீங்க பெர்சன்டைல் எல்லாத்தையுமே டிவைடட் பை 100 போட்டுக்கணும். ஸோ டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா இப்போ 10% அப்படின்னா இது வந்து 0.1 வரும். ஸோ இது வந்து 0.1 வருதா? ஸோ இதே மாதிரி 25% எது கேட்டாலும் டிவைட் பை 100 போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் P உடைய வேல்யூ. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இப்போ ஸோ இப்போ இங்க வந்து இப்போ நம்ம பெர்சன்டைல் கண்டுபிடிக்கிறோம்ல, இந்த வேல்யூ வந்து இல்லைன்னா நம்ம அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதோடைய நியரஸ்ட் பொசிஷனுக்கு எடுத்துட்டு போயிடணும். அதுவே வந்து அந்த இன்டீஜரா அது இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ இன்டீஜரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை அந்த அந்த வேல்யூவும் அதோடைய ஒன் ஆட் பண்ணா ஒரு வேல்யூ வரும், அதையும் ஆவரேஜ் பண்ணிக்கணும். ஸோ அகெயின் இது மீடியன் மாதிரியே தான் இதுவும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள், ஸோ பெர்சன்டைல் கண்டுபிடிக்கிறதுலையும் இருக்கிறதுனால இதுல பிரச்சனை இல்லை. பட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன்டைல் கண்டுபிடிக்கிறதுலையும் அசெண்டிங்ல தான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இங்க வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 10. ஸோ 10 இன்டூ பெர்சன்டைல் வந்து 10th பெர்சன்டைலா, ஸோ 0.1. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க. அதுதான் வந்து பி. ஸோ அதுதான் வந்து பி. ஸோ n இன்டூ பின்றது தான் பெர்சன்டைலோடைய ஃபார்முலா. ஸோ இது வந்து n, இது வந்து பெர்சன்டைல், அதாவது பி. ஸோ இதை போட்டிங்கன்னா நமக்கு 1 வருது. ஸோ இந்த 1ன்றது என்னது? இன்டீஜர். கரெக்டா? 1ன்றது இன்டீஜர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1ன்றது இன்டீஜர்ன்றதுனால நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ 48 அந்த 1ஓட இன்னொன்று ஆட் பண்ணோம்னா 2 வரும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு அதுதான் 1ன்றது இன்டீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூவை நம்ம ஆவரேஜ் பண்ணணும். ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 1ன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது வேல்யூ கிடையாது, ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ அதனால தான் 48 எடுக்கிறோம். மீடியன்ல பார்த்தா அதே கான்செப்ட் தான். 48 பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்டீஜர்னா எப்பவுமே வந்து அந்த வேல்யூவும் எடுத்துக்கணும், அது கூட ஒரு வேல்யூவும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணோம்னா நமக்கு 41.5 வரும். ஸோ இதே வந்து அது வந்து இன்டீஜரா,
ஸோ இப்போ இங்க வந்து இப்போ ஒரு 0.8 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, n இன்டூ பி. ஸோ இப்போ n இன்டூ பி போட்டு நமக்கு வேல்யூ வந்து 0.8 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 1 வருமா? ஸோ இதோடைய வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ இங்க வந்து வேல்யூ வந்து 35 இருக்கும். பட் இங்க அப்படி இல்லை, இங்க வந்து இன்டீஜரா வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ 41.5. ஸோ 10th பர்சன்டைலோடைய ஆன்சர் வந்து 41.5. ஸோ பர்சன்டைல் அண்ட் மீடியனுக்கெல்லாம் வந்து இங்க டேட்டால இருக்க அதே வேல்யூ தான் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது இல்லாம வேற கூட வரும். ஸோ மீடியன் அண்ட் பர்சன்டைல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோட்டைல்ஸ். ஸோ கோட்டைல்ஸ்ன்றது என்னன்னா நம்ம பர்சன்டைல் பார்த்தோம்ல, அதே அதே கான்செப்ட் தான். பட் கோட்டையில நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஸோ கோட்டைல்ஸ்ன்றது என்னன்னா பர்சன்டைல் தான். பட் அங்க என்ன வரும்னா அது வந்து 4ஆ டிவைட் பண்ணும். ஒரு டேட்டாவை 4ஆ டிவைட் பண்ணும். எப்படின்னா 25th பர்சன்டைல்னு ஒன்று சொல்லுவோம். அதுதான் வந்து Q1. ஸோ Q1ன்றது 25th பர்சன்டைல். அகெயின் பர்சன்டைல் தான் வருது. ஸோ 50ன்றது தான் நம்ம மீடியம்னு சொல்லுவோம், இல்லைன்னா Q2ன்னு கூட சொல்லலாம். 50th பர்சன்டைல நம்ம மீடியம்னு சொல்லுவோம், இல்லைன்னா Q2ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 75th பர்சன்டைல Q3ன்னு சொல்லுவோம். ஸோ 75th பர்சன்டைல தான் நம்ம Q3ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 25 வரைக்கும் ஒன்னா பிரியுதா, 25லேருந்து 50 வரைக்கும் ஒன்னா பிரியுதா, 50லேருந்து 70 வரைக்கும் ஒன்று, 70லேருந்து 100 வரைக்கும் ஒன்னா பிரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு இதுவை வந்து ஒரு டேட்டாவையே வந்து 4ஆ பிரிக்கிறோம். டேட்டா மீன்ஸ் ஒரு வேரியபிள் எடுத்து அந்த வேரியபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம 4ஆ பிரிக்கிறோம். ஸோ 4ஆ பிரிக்கும் போது இன்னுமே நம்மளால வந்து எங்க நம்ம தனித்தனியா பார்க்க முடியும். எங்க வந்து நிறைய விஷயம் எங்க வந்து நிறைய நடந்திருக்கு அப்படின்றதுலாம். ஸோ டேட்டாவை இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து கோட்டைல் கான்செப்ட். ஸோ இந்த கோட்டைல்ஸுமே வந்து மெசர்ஸ் ஆஃப் டிஸ்போஷனுக்குள்ள தான் வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அதுதான் திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா Q3ன்றது Q1ன்றது 25th, Q2 மீடியன், Q3 வந்து 75. ஸோ Q2வை வந்து நம்ம மீடியன்னு சொல்லுவோம், இல்லைன்னா 50th அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து குவார்டைல்ஸோடைய கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான ஒன்று, இது என்னன்னா இன்ட்ரா குவார்டைல் ரேஞ்ச். ஸோ இன்ட்ரா குவார்டைல் ரேஞ்சுன்றது Q3 மைனஸ் Q1. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை தான் இன்ட்ரா குவார்டைல் ரேஞ்ச் சொல்லுவோம். ஸோ ரேஞ்சுன்னு நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அந்த ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் மைனஸ் மினிமம்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்ட்ரா குவார்டைல் ரேஞ்ச்னா Q3க்கும் Q1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை சொல்றது தான் இன்ட்ரா குவார்டைல் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பர்சன்டைல் கான்செப்டை வச்சு நம்ம ஒரு சம்மரி கிரியேட் பண்ணுவோம். அது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சம்மரி. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் எடுத்தோம்னா அந்த வேரியபிளுடைய மினிமமான ஒரு வேல்யூவா சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அதுலேயே வந்து 25th பர்சன்டைல சொல்லுவோம், அதுதான் ஃபர்ஸ்ட் குவார்டைல். செகண்ட் அதோடைய மீடியனை டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் குவார்டைல் 75th பர்சன்டைல, அப்புறமா மேக்ஸிமம். ஸோ இது அஞ்சுமே நம்ம சொல்றது மூலயமா அந்த டேட்டாவுடைய ஸ்ட்ரக்சரை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டேட்டால எங்க வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கு, ஸோ எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இல்ல இந்த டேட்டாஸ் ரொம்ப டைட்டா பேக்டா இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஷேப்பு, அதோடைய ஸ்ப்ரெட்னஸ், ஸ்கியூனஸ், இது எல்லாத்தையுமே வந்து இந்த 5 நம்பர் சம்மரி மூலியமா சொல்லலாம். ஸோ இந்த 5 நம்பர் சம்மரி வச்சுதான் பாக்ஸ் பிளாட்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அது டுட்டோரியல் வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ டுட்டோரியல் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பிளாட் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இந்த மினிமம்
இந்த 5 நம்பர் சம்மரி வச்சு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து வீக் த்ரீயோடைய எல்லா கான்செப்ட்டுமே. ஸோ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு சம்மரி மாதிரி தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுல முக்கியமான விஷயம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மீன் மீடியன் மோட்ல வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் காட்டினேன்ல அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாலாம் இருக்காது ப்ராப்ளம்ஸ். எப்படி இருக்கும்னா, நான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னேன்ல, இதே வந்து எல்லா மீன் ஓல்டு மீன் வந்து ஒரு வேல்யூவா கொடுத்துட்டு அதோட கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்டர் இன்டர்மீடியரா கேட்பாங்க. இந்த அளவுக்கு சிம்பிளா எக்ஸாம்பிள்ல இருக்க மாதிரி இருக்காது. ஸோ மீன் மீடியன் மோட்ல அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியா கொஞ்சம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போஷன் சிம்பிளா தான் இருக்கும். பிகாஸ் அதுல நிறைய கால்குலேஷன் இருக்கிறதுனால வேரியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஈஸியான டாபிக் தான். ஸோ இந்த பெர்சன்டைல்லையும் வந்து நீங்க நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் வீக் த்ரீல. ஸோ வீக் த்ரீல வந்து நம்ம எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஒன் வேரியபிள் மட்டும்தான். ஸோ ஒரே ஒரு வேரியபிள் எடுத்து அந்த வேரியபிள்ல என்னென்னலாம் டிஸ்கிரிப்டிவா எப்படிலாம் அந்த வேரியபிளை மெஷர் பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றதான் பார்த்தோம். ஸோ ஃபுல்லா வந்து ஒன் வேரியபிளை தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ வீக் ஃபோர்ல தான் வந்து ஒரு ரெண்டு வேரியபிள்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, எந்த மாதிரி ரெண்டு வேரியபிளும் டிபெண்டா இருக்கா, ஒரு வேரியபிளோட இன்னொரு வேரியபிள் டிபெண்டா இருக்கா, இல்ல ரெண்டு வேரியபிளும் இண்டிபெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கோரிலேஷன் அதெல்லாம் பார்ப்போம். கோவேரியன்ஸ் கோரிலேஷன் அதெல்லாம் வரும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வேரியபிள் கான்செப்ட் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒன் வேரியபிள்ல பார்த்த கான்செப்ட் தான். கேட்டகரிக்கல் வேரியபிளும் அதே மாதிரி தான், நியூமரிக்கல் வேரியபிளும் அதே மாதிரி தான். ஸோ இவ்வளவுதான் இதோட